அஸ்ஸலாமு அலைக்கும் வியூவர்ஸ், வெல்கம் டு ஸ்டார்ஜியாத் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் 2 விதமான சுவையில் தர்பூசணி பழரசம் எப்படி செய்கிறதுலாம் பார்க்க போகிறோம். அதாவது 2 டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டாக வாட்டர்மெலன் ஜூஸ். என்னோடய சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் எங்களோட வீடியோஸோட அப்டேட்ஸ் உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். தர்பூசணி பழம் பாதி எடுத்து வச்சுருக்கேன். இதில் உள்ள கொட்டைகளை எடுத்து இதை கட் பண்ணி வச்சுக்கலாம். பழத்தில் இருக்கிற சீட்ஸ் எல்லாம் எடுத்தாச்சுங்க. இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சிங்கன்னா உங்களுக்கு ஈவனாக அரைபற்றும். ஜூஸ் பண்ணுறதுக்கு தேவையான பொருட்களை பார்த்துக்கோங்க. அதாவது நறுக்கிய தர்பூசணி பழம் 1 கப் அளவு எடுத்துக்கோங்க. தேவையான அளவு சுகர் எடுத்துக்கோங்க. 1 டீஸ்பூன் அளவு சர்பத் சிரப் எடுத்துக்கோங்க. இதுக்கு பதிலாக தேன் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பழத்தை மிக்ஸி ஜாரில் சேர்த்தாச்சு. 2லேருந்து 3 டீஸ்பூன் அளவு சுகர் சேர்த்துக்கோங்க. அதுவே போதுமான அளவு தான். 1 டீஸ்பூன் அளவு சர்பத் சிரப் சேர்த்துக்கிறேங்க. டேஸ்ட்டை பேலன்ஸ் பண்ணுறதுக்காண்டி ஒரு பிஞ்ச் அளவு சால்ட் சேர்த்துக்கிறேன். இதோடு நீங்கள் ஐஸ் க்யூப்ஸ் கூட சேர்த்துக்கலாங்க. நான் குழந்தைங்களுக்கு கொடுக்குறனால அதை ஸ்கிப் பண்ணிட்டேங்க. இப்போ இதை நல்லா அரைச்சிடலாம். அவ்வளோதாங்க, நம்மளுக்கு டேஸ்டியான வாட்டர்மெலன் ஜூஸ் ரெடி ஆயிடுச்சு. ரொம்பவே டேஸ்ட்டாகவும் இருந்ததுங்க. இப்போ இன்னொரு விதமான வாட்டர்மெலன் ஜூஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். தேவையான பொருட்கள் 1 கப் அளவு தர்பூசணி பழம், 2 டீஸ்பூன் அளவு சுகர், 1 கிளாஸ் அளவு பால் எடுத்துக்கோங்க. இதை எல்லாத்தையும் மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கிட்டு பாலையும் சேர்த்து தேவையான அளவு சுகரும் சேர்த்து இதை அரைச்சி எடுத்துக்கலாம். அவ்வளோதாங்க, டேஸ்டியான வாட்டர்மெலன் ஜூஸ் நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு. இதோட ஐஸ்கிரீம் 1 கியூப் அளவு சேர்த்திங்கன்னா இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். இந்த சம்மருக்கு நீங்களும் இந்த 2 விதமான தர்பூசணி பழ ரசத்தை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். அப்படியே மறக்காமல் ஸ்டார்ஜியாத் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் எங்களோட வீடியோஸோட அப்டேட்ஸ் உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும்.